வணக்கம். கடந்த 2 தினங்களாக ஒரு செய்தி பெருமளவில் பேசப்பட்டு வருகிறது. மிகவும் சுவாரஸ்யமானதாகவே உள்ளது அந்த செய்தி. அதாவது, வங்கதேச அரசு அதிகாரப்பூர்வமாகவே பாகிஸ்தானிடம் $4.5 பில்லியன் பணம் கோரியுள்ளது. அதோடு வங்கதேசத்தின் மக்களிடம் பாகிஸ்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கோரியுள்ளது அந்நாடு. கேட்கும்போது வியப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த விஷயம் தீவிரமான ஒன்றுதான். ஏதோ போகிற போக்கில் விளையாட்டாக சொல்லப்பட்டது அல்ல. இந்த செய்தி பல ஊடகங்களில் வெளிவந்துள்ளது. என்னதான் நடந்தது? 1971 பாகிஸ்தான் ராணுவம் அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானில் செய்த கொடுமைகளுக்காக வங்கதேச மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். 1971 போருக்கு வழிவகுத்த நிகழ்வும் கூட அதுதான். நிறைய மக்களை கொன்றார்கள், துன்புறுத்தினார்கள், பெண்களை பலாத்காரம் செய்தார்கள். அவ்வாறு மிகவும் கொடூரமான செயல்களை பாகிஸ்தான் அப்போது வங்கதேசத்தில் செய்தது. அதற்கு இதுவரை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வங்கதேச மக்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை. இப்போது வங்கதேசிகளின் தற்காலிக யூனுஸ் அரசு நேரடியாக பாகிஸ்தானிடம் கோரிக்கை வைத்துள்ளது, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. இரண்டாவதாக, ஒரு பிரிவினை நடக்கும்போது இயல்பாகவே அங்குள்ள வளங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது எவ்வளவு பணம் இருந்ததோ அதை பகிர வேண்டும். பாகிஸ்தான் வங்கதேச பிரிவினையின் போது அப்படிப்பட்ட எந்த வளமும் பகிரப்படவில்லை. பிரிவினைக்கு முன்னும் பின்னும் எதுவும் நடந்திருக்கவில்லை. அதனால் அன்று பாகிஸ்தானின் கைவசம் இருந்த பணத்தில் எங்களுக்கு உரிய பங்கு கொடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளது வங்கதேசம். அதோடு 1970களில் ஒரு சுழல் காற்று வந்தது. அதில் வங்கதேசத்திற்கு, அதாவது அன்றைய கிழக்கு பாகிஸ்தானுக்கு ஏராளமான சேதம் ஏற்பட்டது. உலக நாடுகளில் இருந்து $200 மில்லியன் உதவியை பாகிஸ்தான் பெற்றது. 70களில் வங்கதேசம் இல்லை, பாகிஸ்தான் மட்டும்தான் இருந்தது. அந்த உதவி இப்போதைய பாகிஸ்தானுக்கு, அதாவது மேற்கு பாகிஸ்தானுக்கு தான் சென்றது. அந்த சுழல் காற்றால் பாதிக்கப்பட்ட கிழக்கு பாகிஸ்தானுக்கு, அதாவது இப்போதைய வங்கதேசத்திற்கு ஒரு காசு கூட கிடைக்கவில்லை. அதுவும் கூட 71 பிரிவினைக்கு ஒரு காரணமானது என்று சொல்லலாம். அதனால் அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் சேர்த்து $4.5 பில்லியன் பாகிஸ்தான் வங்கதேசத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளது யூனுஸின் அரசு. இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு செய்திதான். முகமது யூனுஸின் நோக்கம்தான் என்ன? ஒன்று, இது ஒரு பெரிய திட்டமாக இருக்கலாம். அதாவது, இப்படி கோரிக்கை வைத்தால் பாகிஸ்தான் இரக்கம் காட்டி பதிலளிக்கலாம், அல்லது அதற்கு ஆதரவாக பதிலளிக்கலாம். முழு தொகையும் இப்போது தர முடியாது என்று கூறி சிறியதொரு தொகையை கொடுக்க கூட தயாராகலாம். சில நேரம் அந்த $200 மில்லியன் கொடுக்கலாம். அதோடு பாகிஸ்தான் அப்போது நடந்ததற்கு அதிகாரப்பூர்வமாக மன்னிப்பும் கேட்கலாம். இரண்டும் நடந்தால் பாகிஸ்தானுடன் வங்கதேச மக்கள் சற்று கூடுதல் நெருக்கமாக வாய்ப்பு பிறக்கும். $4.5 பில்லியன் தராவிட்டாலும் சிறிது பணத்தை கொடுத்து மன்னிப்பு கேட்டுவிட்டால் வங்கதேச மக்கள் சற்று நெருக்கமடைவார்கள். அதனால் இதை யூனுஸ் அரசும் பாகிஸ்தானும் வேண்டுமென்றே ஒருவேளை திட்டமிட்டும் செய்திருக்கலாம். இரண்டாவது வாய்ப்பு, முகமது யூனுஸின் முழு மனதோடு இல்லாமலும் அதை செய்திருக்கக்கூடும். அதாவது அவரது அரசுக்கு யாரோ அழுத்தம் கொடுத்திருக்கலாம். இராணுவத்தில் இருந்தோ அல்லது பாகிஸ்தானுடன் வங்கதேசம் அதிகம் நெருங்குவதை விரும்பாத யாரிடமிருந்தோ அழுத்தங்கள் வந்திருக்கலாம். இந்தியாவை ஆதரிக்கும் ஒரு குழு வங்கதேசத்தில் உள்ளது. அவர்கள் ஒருவேளை தலையிட்டிருக்கலாம். இது இரண்டுக்குமே வாய்ப்புள்ளது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்தபோது காந்தியே போராடி இருந்தார் பாகிஸ்தானுக்கு நமது கஜானாவில் இருந்து பாதி பணம் கொடுக்கும் விஷயம் தொடர்பாக. அப்போது இந்தியாவில் எவ்வளவு பணம் இருந்ததோ, என்ன மீதம் இருந்ததோ அதிலிருந்து பாகிஸ்தானுக்கு சரியாக கொடுக்கப்பட்டது. அதே தத்துவத்தின்படி பாகிஸ்தான் வங்கதேச பிரிவினைக்கு பிறகு வங்கதேசத்திற்கு உரிய பங்கு கொடுக்கப்பட வேண்டியது சரிதான். காரணம், அது வங்கதேசத்திற்கும் உரிமைப்பட்டதாகும். ஆனால் இதுவரை கொடுக்கவில்லை. அதனால் தான் இப்போது இந்த கோரிக்கை. இதை சொல்லும்போது மற்றொரு விஷயம் நமக்கு நினைவிற்கு வருகிறது. இதே லாஜிக்கின்படி இப்போதைய வங்கதேசத்திற்கு நாணயமும் கௌரவமும் மான ரோஷமும் இருந்தால் அந்த நாடு குறைந்தபட்சம் $40 முதல் $50 பில்லியன் இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டும். 50 பில்லியன் என்பது கூட குறைவுதான். ஆனாலும் போகட்டும் என்று வைத்தாலும் 50 பில்லியன் தர வேண்டும். 71 இந்தியாவின் பங்களிப்பிற்கு அவர்கள் இன்னும் முழு மதிப்பு கொடுக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கும் தெரியும், உலகத்திற்கும் தெரியும், இந்தியா தான் அவர்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது என்பது. அந்த இந்தியாவின் தலையீட்டிற்காக இப்போது அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். இன்றைய வங்கதேசிகள் பெரிய கர்வமுள்ளவர்கள் போல் நடந்து கொள்கிறார்கள் அல்லவா?
அப்படியானால் அவர்களுக்கு உண்மையில் கௌரவம் என்பது இருந்தால் 71 போரில் இந்தியா செலவு செய்த பணத்திற்கு வட்டியும் சேர்த்து இன்றைய மதிப்பில் $50 பில்லியன் உடனடியாக திருப்பிக் கொடுக்க அவர்கள் தயாராக வேண்டும். காரணம், அப்போது 10,000த்திற்கும் மேற்பட்ட இந்திய சிப்பாய்கள் உயிர் துறந்தார்கள். அதற்கு மேலே ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்தார்கள். பலர் காணாமல் போனார்கள். இந்திய விமானப்படையின் பல விமானங்கள் சேதமாகின. அதேபோல் நமது பல டாங்குகள், கவச வாகனங்கள் எல்லாம் இழப்பு ஏற்பட்டது. போரின் முடிவில் இந்தியா வெற்றி பெற்றது. 1,00,000த்திற்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் சிப்பாய்கள் சரணடைந்து இந்தியாவின் கைதிகளானார்கள். இவை அனைத்தும் நடந்த பிறகுதான் வங்கதேசம் உருவானது. ஆனால் அந்த போரில் இந்தியாவுக்கும் ஏராளமான இழப்புகள் ஏற்பட்டன. அந்த இழப்புகளின் மதிப்பை கணக்கிட்டால் $50 பில்லியன் கூட போதாது. இந்தியாவின் விமானங்கள், டாங்குகள், கவச வாகனங்கள் ஒவ்வொரு தோட்டாவிற்கும் ஒரு விலை உண்டு. நமது சிப்பாய்களின் முயற்சிக்கு பெரும் விலை உண்டு. அதனால் அப்போது செலவழித்ததையும் வட்டியையும் இன்றைய டாலர் மதிப்பையும் சேர்த்து $50 பில்லியன் வங்கதேசம் இந்தியாவிற்கு தர வேண்டும். அந்த நாட்டையே விற்றாலும் கூட அவர்களால் அது சாத்தியமில்லை. இதுபோன்ற குணமுடைய வங்கதேசிகள் உள்ள நாட்டை எவன்தான் வாங்குவான்? வரட்டு கௌரவம் என்று சொல்வதுண்டு. அதுபோல் வரட்டு கௌரவம் பேசும் வங்கதேசிகளிடம் இந்தியா இதை கேட்டால் அவர்களுடைய கர்வமெல்லாம் மறைந்து போகும். இப்போது வங்கதேசம் பாகிஸ்தானிடம் 4.5 பில்லியன் கேட்கிறதே. அதேபோல் இந்தியா அவர்களுக்கு போரில் உதவியதற்காக கேட்டாலும் தவறில்லை. நாங்கள் $300 பில்லியன் செலவு செய்துள்ளோம், அதனால் உங்கள் நாட்டின் வளங்கள் அனைத்தையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கேட்டாரே, அதுபோல் இந்தியா கேட்டால் வங்கதேசம் ஓடிவிடும். எதிர்காலத்தில் இந்தியா ஒருவேளை கேட்கலாம், எதையும் சொல்ல முடியாது. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று சொல்வது போல் $4.5 பில்லியன் ஒரு மன்னிப்பும் சொன்னால் நாம் சகோதரர்கள் ஆகலாம் என்று நினைக்கிறார்கள் போலும் இந்த முட்டாள்கள். ஆனால் பாகிஸ்தான் இந்த விஷயத்தில் எந்த தெளிவான பதிலையும் தெரிவிக்கவில்லை. எந்த பக்கத்திலும் எந்த சரியான பதிலும் வரவில்லை. தொட்டும் தொடாமலும் சில கருத்துக்கள் மட்டுமே வெளிவந்துள்ளன. இந்த விஷயத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்டது போன்ற ஒரு கருத்து கூட இதுவரை இல்லை. திருடர்களுக்குள் கூட்டு திட்டமிடல் எதுவும் உள்ளதோ என்று தெரியவில்லை.